Assalamu Alaikkum friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பேர் நிஷா. ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? Assalamu Alaikkum Hi viewers. Assalamu Alaikkum friends, welcome to Raihana kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரெண்டான வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க 3 யூடியூபர்ஸ் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொலாபரேஷன் செஞ்சிருக்கோம். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு என் கூட சேர்ந்து யார் யாரு கொலாபரேஷன் செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க. அவங்க சேனல் நேம் வந்து ரொசீனா அனிசா vlog. இன்னொரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா காரைக்கால தான் இருக்கிறாங்க. அவங்க சேனல் நேம் வந்து சவுதா ஸ்டேஷன். ஸோ இவங்க 2 பேரோட சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். மறந்துடாம எல்லாருமே செக் பண்ணுங்க. அவங்க சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொலாபரேஷன் வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறீங்க. நாங்க 3 பேரும் மேரி பிஸ்கெட் வச்சு இந்த ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போறோம். நாங்க வந்து ஒரே மாதிரி ரெசிபி 3 பேரும் செய்ய போறது இல்ல. 3 பேரும் ஆளுக்கு ஒரு ரெசிபி, டிஃப்ரெண்டான ரெசிபி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நாங்க வந்து செஞ்சு காட்ட போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருமே வந்து ஈஸியா செஞ்சிடலாம். அவ்வளவு சூப்பரான ரெசிபி. ஸோ கண்டிப்பா வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு மேல வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம சட்டன் போயிட்டு நம்மளோட சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹாய் ரோசினா அண்ட் சவுதா சிஸ், 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் செய்ய போற ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளையும் இங்க எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 20 ரூபாய் மேரி பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி, பாதாம், 100 கிராம் சுகர் எடுத்திருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு சின்ன டின் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக கோகோனட் பவுடர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். சுகர் வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த சுகர் எடுத்துக்கணும். இந்த சுகரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுனாக்கா சுகர் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற மேரி பிஸ்கெட்டை பிரிச்சுட்டு எல்லா பிஸ்கெட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துருக்கிறேன். உடச்சி வச்சிருக்கிற பிஸ்கெட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எந்த ஒரு கொரப்பு தன்மையும் இல்லாமல் நல்லா நைஸ் பவுடராக அரைக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் பவுட்ரு பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா பிஸ்கெட்டையும் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொக்கோ பவுட்ரு வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுட்ரு நம்ம நிறைய சேர்த்துடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கண்டென்ஸ்டு மில்க் வந்து தேவையான அளவுக்கு இதையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் வந்து 1 கப் எடுத்துருக்குறோம். அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். எல்லா பாலையும் ஒரே 3 சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம கையை வச்சு நல்லா பிசையணும். இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கரெக்டான பதத்தில் சூப்பராக பிசைஞ்சாச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால்ஸில் வந்து கிராக் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் இதோட பேர் வந்து நான் சொல்லவே இல்லை. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா பிஸ்கெட் பேடா அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே போலவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவுலையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இதுலேயே நான் உங்களுக்கு வந்து 2 விதமான ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ பால்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
அடுத்து நான் வந்து 2 முந்திரி 2 பாதாம் எடுத்து கேரட் துருவியில் இந்த மாதிரி நைஸாக பூ மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நீங்கள் நலமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன முக்கியமான அந்த வீடியோ அப்படின்னு சொன்னால், நாங்கள் 3 யூடியூபர் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் செய்ய போகிறோம். ஸோ அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. 3 யூடியூபர் வந்து ஒன்று வந்து நான் மலேசியாவிலைங்க. என் சேனல் பேர் வந்து ரொசீனா அண்ட் அனிசா விலாக்ஸ். இன்னும் 2 சேனல் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 சேனலு. அந்த சேனல் பேர் வந்து ரைஹானா கிச்சன் விலாக்ஸு, இன்னொன்று வந்து சவுத்தா பேஷன். ஸோ நாங்கள் 3 சேனல் வந்து ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்து கொலாபரேஷன் செய்ய போகிறோம். ஸோ இந்த 3 சேனலையும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 3 சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன ரெசிபி மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த கொலாபரேஷனில் என்ன ரெசிபி அப்படின்னு சொன்னால், ஒரு மேரி பிஸ்கட்டை வச்சு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஓகே, இப்போ வந்து தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து அகர் ஜெல்லி 20 கிராமு, அப்புறம் வந்து மைலோ 1 டேபிள் ஸ்பூனு, வெள்ளை சர்க்கரை வந்து 1/2 கப்பு, அப்புறம் இது வந்து தண்ணிப்பால் வந்து 1/2 டின் போதும், அப்புறம் 1 முட்டை, அடுத்தது வந்து வெள்ளை ப்ரெட்டு 3 பீஸு, அப்புறம் ஜெலட்டின் வந்து 1 டீஸ்பூனு, அப்புறம் மேரி பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம தேவைக்கேற்ப வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து வட்டமாக நம்ம அடுக்கி வைக்கணும். ஸோ நம்ம எந்த மாதிரி ட்ரை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன. அப்புறம் வந்து தண்ணி வந்து 6 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ செய்கிற முறையை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் 3 ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். 3 ப்ரெட் எடுத்து வந்து இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம், இல்லை பிச்சுப்பும் போட்டுக்கிடலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி கூட. இது வந்து இதுக்கு பேர் நான் என்ன சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு புடிங். ஸோ நல்லா சூப்பரான ஒரு புடிங்கு, சேசத்துக்கெலாம் செய்யலாம். ஓகே, 3ஐயும் வந்து நல்லா பிச்சு போட்டுக்கணும். சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறோங்க, பெருசு பெருசாக போடக்கூடாது. ஸோ இது மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்ணில் பார்க்குறதோட செஞ்சு பார்த்தா தான் நல்லா தெரியும். அடுத்தது வந்து ஒரு எக்கு இதில் சேர்த்துக்குருவோம். ஓகே, இது வந்து குவான்டிட்டிக்கு தக்கனதாக வந்து நம்ம எக் சேர்க்குறோம். நீங்கள் பெரிய அளவில் செய்கிறதா இருந்தால் முட்டை வந்து கூட எடுத்துக்கிடணும். இப்போ இதில் வந்து 1/2 டின் எடுத்துக்கணும், 1/2 டின் பால். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜெல்லி அந்த பக்கம் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரெட்டு மில்கை வந்து பிளைண்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தண்ணியை வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி தண்ணியை சூடு காட்ட வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அகர் ஜெல்லியை அதில் போட்டுருவோம். போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம சர்க்கரை போடணும். சர்க்கரை நான் சொன்னது மாதிரி 1/2 கப்பு. என்ன உங்களுக்கு தக்கன போட்டுக்கிடலாம், கூட போடுறதாலும் போட்டுக்கிடலாம். பட் நான் 1/2 கப்போட வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் தான் போடுறேன். ஏன்னா பால் வர நம்ம சேர்க்கப்போ ரொம்ப அப்புறம் இனிப்பாயிரும். நான் தண்ணியும் இந்த கப் அளவு தான் எடுத்துருக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது வந்து நம்ம யூஸ்வலாக அகர் ஜெல்லி செய்வோம்ல, அந்த மாதிரி இது வந்து நல்லா இப்போ இது வந்து கரைஞ்சிடணும். ஓகே, நம்ம அகர் ஜெல்லி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது 2 பிரிவாக பிரிக்க போகிறோம். இதில் பாதி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாதி இருக்குது.
இப்போ நம்ம ரெண்டாக பிரித்ததில் பாதி இது இன்னும் பாதி அங்கே இருக்குது. இது வந்து பாதி. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும்ல, முட்டை ப்ரெட்டு பாலுலாம், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். இதில் வச்சு ஆட் பண்ணி திரும்ப பாயில் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே பிரித்து வச்ச அந்த அகார் அகார் ஜெல்லியில் வந்து 1 டீஸ்பூனு கெலட்டின் ஆட் பண்ணிக்கிடணும். ஆட் பண்ணி அதை நல்லா கரைய விட்டுறணும். ஓகே, நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ரெண்டாக பிரிக்கணும். ஓகே, இது ரெண்டாக பிரிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து மைலோ ஆட் பண்ண போகிறோம். மைலோ 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, இதில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஓகே, மைலோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த 2 கலவையும், அதாவது மைலோ போட்ட கலவையும் இந்த ப்ரெட்டை போட்டு காய்ச்சி எடுத்ததையும் வந்து மாற்றி மாற்றி வந்து இந்த ட்ரெயில் நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து இந்த மைலோ கலவை. மறுபடியும் இந்த பிளேனை. Assalamu Alaikkum Hi viewers, welcome to my channel Southa's Passion. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். மேரி பிஸ்கெட் வச்சு தான் இன்னைக்கு நம்ம டெசர்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து 10 ரூபாய் பாக்கெட்ல 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த டெசர்ட்டை வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து நம்ம ஸ்டவ்வும் யூஸ் பண்ண போறது இல்லை. பிஸ்கெட்டை வந்து உடச்சி நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம். பிஸ்கெட் பவுடர் அரைச்சாச்சு. நான் எந்த பவுலில் டெசர்ட் பண்ண போகிறேனோ அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 100 கிராம் பட்டரை நல்லா உருக்கிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஹட்சன் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன பட்டர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரோட இந்த பிஸ்கெட்டை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஃபுல்லாக தட்டினதுக்கப்புறம் 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ தான் பிஸ்கெட் வந்து நல்லா செட் ஆகும். ஃப்ரீசரில் வச்சதுனால பிஸ்கெட் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. அடுத்தது மேலே டாப்பிங்க்கு வந்து நான் வெப் க்ரீம் பண்ணியிருக்கேன். அந்த வெப் க்ரீமில் ஒரு 2 ட்ராப்ஸு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒயிட் கலர் வெனிலா எசன்ஸு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கெட் மேலே வந்து இந்த வெப் க்ரீமை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த வெப் க்ரீம் வந்து வீட்லேயே பண்ணது. இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபியை வந்து ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் கோகோனட் பவுட்ரு வந்து எடுத்துக்கிறேன். இந்த கோகோனட் பவுட்ரு பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே செஞ்சேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கோகோனட் பவுடரில் போட்டு நல்லா எல்லா இடங்களையும் படுற மாதிரி பெரட்டி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி. இப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்பவும் ஒரு தடவை நல்லா உருட்டிட்டு லைட்டாக தட்டிக்கணும். இது வந்து பிஸ்கெட் பேடா.
இதில் நம்ம வந்து சென்டராக லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். இதில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் இருக்கு இல்லையா, நம்ம துருவி வச்சுருந்தோம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பிஸ்கெட் பேடாவில் பார்த்தீங்கன்னா சென்டராக எடுத்து வைக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய பிஸ்கெட் பேடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பிஸ்கெட் பேடா அண்ட் பிஸ்கெட் பால்ஸ் ரெண்டுமே ரெடி. இப்போ எடுத்து வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கணும், ஒரு ஸ்நாக் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் வெளியில் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறத விட பிஸ்கெட் இருந்தாலே போதும், வீட்லேயே நம்ம வந்து சூப்பரான ஸ்நாக் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் 3 பேரும் செஞ்சுருக்கிற இந்த ரெசிபி எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட இந்த கொலாபரேஷன் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் வந்து நம்ம மேரி பிஸ்கட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஓரத்தில் அப்படியே ரவுண்டாக வந்து அப்படியே அடுக்கி வச்சிடணும். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ பீஸுன்னு சொல்ல முடியாது. உங்கள் ட்ரே, நீங்கள் எந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிஸ்கட் தேவைப்படும். இப்போ நம்ம கெலட்டின் போட்ட அந்த அகர் பிளெயினாக வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு பெரிய நல்லா புளிக்கரண்டியில் அள்ளி இது மேலே அப்படியே ஆட் பண்ணிடணும். நல்லா எல்லா இடமும் படுறது மாதிரி. அப்போ தான் வந்து இது நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும். நீங்கள் அப்படியே தூக்கி ஊற்றி விட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து பேலன்ஸாக இருக்காது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகலை. இதை வந்து நல்லா சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச பிறகு வந்து அது நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து பரிமாறலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா என்ன சொல்லுவாங்க, நல்லா அகர் ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அன்புடன் ரோசினா. பாய். சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் சாக்லேட் சிரப் இல்லை அப்படின்னா நீங்கள் கேரமல் கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சாப்பிடும்போது நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். பிகாஸ் இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க போகிறோம். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து கேக்குக்கு போடுற ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுறேன். இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போடும்போது நம்ம ரெசிபி வந்து இன்னும் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் போடுறோம். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். சுவையான மேரி பிஸ்கெட் டெசர்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சௌதாஸ் பேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.